சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, இப்போது நம்ம பம்பை நதியிலலாம் நம்மளுடைய மலைக்கு போயிட்டு வரும்போது நம்மளோட துணிகளை அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அது பேர் வஸ்திர தானமாக சுவாமிமார்கள் சொல்கிறாங்க. அது பேர் வஸ்திர தானம் இல்லைங்க, அது வஸ்திர பாவம். ஏன்னா ஒரு புண்ணிய நதியில் நம்ம யூஸ் பண்ண அழுக்கு துணியை விட்டுட்டு போகிறது பேர் வந்துட்டு வஸ்திர தானம் இல்லைங்க, வஸ்திர பாவம். வஸ்திர தானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வஸ்திர தானம்னா ஒரு புது துணியை எடுத்து முடியாத ஏழை எளியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த வஸ்திரத்துக்கு மேலே வாழைப்பழ வெத்தலை பாக்கு வச்சு அவங்களோட ஒரு வேளை அன்னதானத்துக்கு காசு வச்சு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் வஸ்திரதானம். இதை பண்ண முடிஞ்சால் சுவாமிகள் பண்ணுங்கள். ஏன்னா வஸ்திரதானன்றது உடல் உபாதைகளை போக்கக்கூடிய ஒரு மாபெரும் தானம். அந்த தானம் பண்ணால் உண்மையாலுமே நம்ம குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் ஆயுசுக்கும் நல்லது தான். ஆனால் நாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பம்ப நதியிலும் புண்ணிய நதியிலும் துணியை விட்டுட்டு வர்றது, அது பேர் வஸ்திர தானம் இல்லைங்க, வஸ்திர பாவம். தயவுசெய்து அதை மாற்றிக்கங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.